இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை இந்த நாளில் உங்களுக்கு கொண்டு வரும்படியாய் கர்த்தர் அடியேனுக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். Isaiah 60:20. Your sun will never set, your moon will not go down, for the Lord will be your everlasting light. Your days of mourning will come to an end. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன். இருளான வாழ்க்கையை போல நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்களா? இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய இருளான வாழ்க்கையை நான் நித்திய வெளிச்சத்தின் வாழ்க்கையாய் நான் மாற்றப் போகிறேன். காரணம், அவர் இந்த நாளில நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஆமேன். ஆசீர்வாதமான வார்த்தை. அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாய், அவரே நமக்கு வழிகாட்டியுமாய், நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியாகிய தேவன் இந்த நாளில நம்மை அவர் ஆசீர்வதிக்க போகின்றார். நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். நீங்கள் கடந்து போகிற இந்த கஷ்டமான நேரங்களில, வேதனை நாட்களில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, அன்பு மகளே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் நான் மாற்றுவேன். ஆமேன். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எனக்கு அன்பான தேவஜனமே, வேதத்திலே அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவளுடைய தேவைக்காக அவள் தேவனுடைய சமூகத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அன்னாளுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றினார். ஆமேன். கர்த்தர் அன்னாளுக்கு அவளுடைய விருப்பத்தின் பிரகாரமாகவே அற்புதமான ஒரு குழந்தையை கொடுத்தார். அவளுடைய துக்கத்தை அவர் மாற்றி போட்டு விட்டார். தேவன் இந்த நாளிலே இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் அவர் நிச்சயமாய் மாற்றிவிட்டார். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளில உம்முடைய வார்த்தையை நம்பி, உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து இந்த நாளில அறிக்கை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களையும் துக்கங்களையும் நீர் சந்தோஷமாய் மாற்றினதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும், வழிநடத்தியறலும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you.